ரொம்ப சாதாரண போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய குற்றம் அல்லாஹ்வுக்கு எதிராக போய் சொல்றது. சரி, கனவு இருக்குல்ல, குர்ஆன்ல ஹதீஸ்ல வர்ற சில கனவுகள், என்ன கனவை எப்படி புரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் நமக்கு ஒரு மெசேஜ் தர்றான். அல்லாஹ் மெசேஜ் தரும்போது நமக்கு புரிகிற மாதிரி தான் அல்லாஹ் தருவான். எவங்கிட்டையும் போய் வியாக்கியானம் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு ஒரு மெசேஜ் இல்ல. வணங்குதா? உங்களுக்கு ஒரு மெசேஜ் அல்லாஹ் தர்றான்னா உங்களுக்கு அது புரியும். இன்ன அர்த்தத்துல இது வருதுன்னு உங்க மனசுக்கு அல்லாஹ் தோன்ற வைக்குவான். நம்ம என்ன விளங்கிட்டு இருக்கிறோம்? அப்படி கண்டுட்டோம், இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? ஏன் அர்த்தம் போய் கேட்கிறோம்? உனக்கு அல்லாஹ் காட்டுறான், அவனுக்கு காட்டலையே. காட்டின உனக்கு அர்த்தம் உனக்கு வழங்கும். இது யார்ட்டையும் என்ன வேண்டிய கேட்க தேவையில்லை. இப்ப கனவுகளை பொறுத்த வரைக்கும், இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், குர்ஆன்ல சில கனவுகள் சொல்லப்படுது. முதலாவது கனவுன்னு சொல்ல போனா யூசுப் நபியுடைய கனவு. யூசுப் நபி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் ஒரு கனவு காண்றார். சின்ன பிள்ளை கை குழந்தை இல்ல, விவரம் தெரிஞ்ச பையனா இருக்கும்போது, விவரம் தெரிஞ்ச ஒரு பையனா இருக்கும் பொழுது அவர் கனவு காண்றார். என்ன கனவு காண்றார்னு கேட்டா, கனவுல ஒரு சூரியன், கனவுல ஒரு சந்திரன், கனவுல ஒரு 11 நட்சத்திரங்கள். இந்த 11 + 2 13மே இவருக்கு பணிகிற மாதிரி கனவு காண்றார். இவர் கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி, நீங்க சொல்ற கேட்கிறோங்கிற மாதிரி எது சொல்லுதான்? சூரியன் சொல்லுது, சந்திரன் சொல்லுது, 11 நட்சத்திரங்களும் சொல்லுது. இந்த மாதிரி ஒரு கனவு காண்றாரு. இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, பாருங்க அல்லாஹ் எப்படி காட்டுறாரு. இவருக்கு கூட பிறந்த சகோதரர்கள் இவரை தவிர 11 பேர். மொத்தம் அவருடைய பாப்பாவுக்கு 12 பிள்ளைங்க. அப்ப இவருக்கு மொத்தம் இவருடைய சகோதரர்கள் எத்தனை பேரு? 11 பேர். அல்லாஹ் கரெக்டா தான் காட்டுறான் பாருங்க கனவை. 11 சகோதரர்கள், அத்தா ஒண்ணு அம்மா ஒண்ணு. அத்தாவை சூரியன் வச்சுக்கிறங்க, அம்மாவை சந்திரன் வச்சுக்கிறங்க. அவர் குடும்பத்தில் 11 பேர், 11 நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் இவருக்கு பணிவிடை செய்யற மாதிரி கனவு காண்றாரு. இது அத்தாட்ட சொன்னோம், இது போய் சொல்லிவிடாத. அத்தாக்கு அர்த்தம் வழங்குது. 11 2 11 ஏன் நம்மள்ட்ட 12 காட்டினா என்ன? 11 எல்லாம் காட்டுறான். 11 சகோதரர் இருக்கனால 11 காட்டுறான். 10 காட்டலாம்ல. 11 நட்சத்திரத்தை காட்டி எல்லாத்தையுமே நட்சத்திரமா காட்டாம தாய் தந்தையை காட்டுறதுக்கு ஸ்பெஷலா சூரிய சந்திரனை காட்டுறான்னு சொன்னா, அப்ப சூரியன் ஆம்பளை, இப்ப சந்திரன் பொம்பளை, இப்ப ஒரு ஆம்பளை மாதிரியும் ஒரு பொம்பளை மாதிரியும் 11 நட்சத்திரம் காட்டுறது நமக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அவருக்கு புரிஞ்சுக்கிருச்சு அத்தாவுக்கு, யாக்கூப் நபிக்கு. அவர் என்ன சொல்றாரு? லா தக்சுசு ருயாக்க அலா இஹ்வத்திக. யூசுப்ங்கிற அத்தியாயத்தை எடுத்து ஆரம்பமே இதான். உன்னுடைய சகோதரர்களிடத்தில் இதை சொல்லிராதப்பா, உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னேன்னு வை, உனக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி பண்ணிடுவாங்க, ஒருத்தரையும் சொல்லாதேங்கிறார். அப்ப அவருக்கு வியாக்கியானம் வழங்கி போச்சு. குழந்தைக்கு விளங்கல, பெரிய ஆளுக்கு யாக்கூப் நபிக்கு வழங்கி போச்சு. என்ன வழங்கி போச்சு? இந்த 11 பேரும் இவங்க அத்தா அம்மாவும் இவருக்கு மரியாதை செய்யக்கூடிய நிலைமை எதிர்காலத்தில் உண்டாகும். பிறகு என்ன ஆகுது? இவரை தூக்கிட்டு போய் கணத்துல போடுறாங்க, எங்க கொண்டு விற்கப்படுறாரு, கடைசியில் எகிப்து நாட்டில் கொண்டு விற்கப்படுறாரு, அந்த மன்னர் விலைக்கு வாங்குறாரு, பிறகு பல பலிகளை சுமக்கிறாரு. பிந்தி அவரே எதிர்காலத்தில் மன்னர் ஆயிடுறார் அந்த எகிப்துக்கு ராஜாவான பிறகு. அவர் ராஜா, கூட பிறந்த 11 பேரு குடிமக்கள், அவர் ராஜா, அத்தா அம்மாவும் குடிமக்கள். அத்தா மகனுக்கு மரியாதை செய்ய வேண்டிய நிலைமை, மகன் சொல்ல அத்தா கேட்க வேண்டிய நிலைமை, மகன் சொல்ல அம்மா கேட்க வேண்டிய நிலைமை, தம்பி சொல்ல அண்ணமாரும் கேட்க வேண்டிய நிலைமை. இதான்ப்பா உங்க கனவுக்கு விளக்கம்ங்கிறார். கடைசியா அவரே சொல்றாரு யூசுப் நபி ஆட்சியெல்லாம் கைப்பற்றி 11 எல்லாரையும் அவர் கைக்குள்ள கொண்டு வந்த பிறகு என் கனவுக்கு இதுதான் விளக்கம். அல்லாஹ் என் கனவை இப்படி மெய்ப்படுத்தி இருக்கிறான். அப்ப என்ன மாதிரி கண்டாரோ அந்த மாதிரி தான் பலன் வந்துச்சா, ஏருக்கு மாறா வந்துச்சா? 11 நட்சத்திரம் பணிஞ்சுதான் கண்டாரு. 11 சகோதரர்கள் இவருக்கு பணிஞ்சாங்க. தாய் இவருக்கு பணிஞ்சுதான் கண்டாரு. தாய் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றாங்க. இவர் மன்னர், அந்த அம்மா குடிமகன்ல ஒரு ஆள். அத்தா சூரியன் கட்டுப்பட்டதா கண்டாரு. அதே மாதிரி தான் பலன் வந்துச்சு. அப்ப என்ன மாதிரி கனவு கண்டாரோ அதே மாதிரி பலன் நடந்துச்சு. நாளைக்கு நடக்கல, நீங்க விளங்கிட கூடாது. இன்னைக்கு கனவு நாளைக்கு நினைக்க கூடாது. எவ்வளவு நாள் இவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கண்ட கனவு, இவர் ஆட்சியாளர் வர்ற ஒரு 23 வருஷம் ஆயிருக்காதா? 30 வருஷத்துக்கு பிந்தி நடக்கக்கூடியத அவர் 15 வயசுல இருக்கும்போது எல்லாம் காட்டுறான். 15 வயசு விவரம் தெரிஞ்ச ஒரு பையன் 15, 10 வயசு, 12 வயசுக்குள்ளதான் இருக்க முடியும் அத்தாட்ட சொல்லும் பொழுது. அந்த மாதிரியான காலத்துல நீங்க என்ன கனவுல கண்டவுடனே உன்னை கனவு கொண்ட பணக்காரன போறோம், நாளைக்கு நம்ம கோடீஸ்வரன் நினைச்சிடக்கூடாது. அதுக்குரிய வாசல் அப்படி திறந்து விட்டான்னு சொன்னா 10 வருஷம் நடக்கலாம், 20 வருஷம் நடக்கலாம், 15 வருஷம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அது ஒரு நற்செய்தி, கண்டிப்பா அது நடக்கும். அந்த மாதிரி நடந்திருக்கிறது நம்ம குர்ஆன்ல இருந்து பார்க்கிறோம். இது சூரை யூசுப்ங்கிற அத்தியாயத்துல 4, 5 ஆகிய வசனங்களையும் சூரை யூசுப்ல 100வது வசனத்தை எடுத்து பார்க்கணும். முதல் கனவு கண்டது சொல்றாரு 4, 5ல. 100வது வசனத்துல நான் கண்ட கனவுக்கு இதுதான் விளக்கம் அவரே சொல்லிவிடுறாரு.
11 நட்சத்திரம் பார்த்தன 11 சகோதரர்கள். சூரிய சந்திரனை பார்த்தன அது அத்தாவும் அம்மாவும். அவங்க எல்லாம் என் கண்ட்ரோல் இன்னைக்கு. அல்லாஹ் என்னை கொண்டு வச்சுட்டான். கனவுல என்னை காட்டினா அதை எனக்கு செஞ்சு காட்டிட்டான் அப்படிங்கிறார். அப்ப கனவு எப்படி வந்திருக்குது? எப்படி பார்த்தாங்களோ அப்படி நடந்துச்சே தவிர அதுக்கு எதிராக நடக்கல. அதே மாதிரி அவர் அதே யூசுஃபுடைய இன்னொரு கனவு வருது. இன்னொருத்தருடைய கனவு என்ன கனவு? 2 பேர் இவரை ஜெயில கொண்டு அடைச்சு போடுறாங்க. யூசுப் நபியை அந்த அவர் மன்னர் வாங்கினார்ல, அவர் கொண்டாட்டி இவர் போய் கைப்பிடிச்சிட்டாருன்னு சொல்லி பழி சுமத்தி கடைசியில் கொண்டு ஜெயில கொண்டு போட்டாங்க. யூசுப் நபியை சிறையில இருந்துகிட்டு இருக்கிறார். சிறையில இருந்துகிட்டு இருக்கும்போது இன்னும் 2 பேர் என்ன செய்யறாங்க? ஜெயில கொண்டாந்து அடைக்கப்படுறாங்க. இவர் கூடவே 2 பேர். அந்த 2 பேர்ல ஒருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா அவன் கண்ட கனவு சொல்றான். என்ன கனவு கண்டான்னு கேட்டா, இன்னி அராணி ஆசிரு ஹம்ரா, நான் மதுரச திராட்சை ரசத்தை பிழிவது போல கனவு கண்டேன். யூசுப் நபியோட ஜெயில 2 பேர் கொண்டு விடுறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு கேட்டா அரசருக்கு சேவகம் செஞ்சவர்கள். அவர்கள் அரசருக்கு ஏதோ கொள்ள சதித்திட்டம் போட்டாங்கன்னு சொல்லி உணவுல விஷம் கலந்துட்டாங்க. அதுக்காக பிடிச்சு கொண்டு உள்ள போட்டாச்சு. 2 பேர்ல யார் செஞ்சான்னு தெரியல. 2 பேரும் சமையல்காரங்க. 2 பேரும் முடிச்சு உள்ள போட்டாங்க. அந்த ஜெயில இருக்கும்போது இந்த 2 பேரும் கனவு காண்றாங்க. ஒருத்தன் கனவு காண்றான், தன்னுடைய தலையில ரொட்டியை கொண்டுட்டு போயிட்டு இருக்கான். அத பறவைகள்லாம் பறிச்சு தின்று குடிப்பிடுச்சு. ரொட்டியை சுமந்துகிட்டு போறான், பறவைகள்லாம் ஆளு கொஞ்சமா எடுத்துட்டு போயிடுச்சு, சொட்டி காலி. இன்னொருத்தர் கனவு காண்றாரு, திராட்சை பழத்தை எடுத்து பிழிந்து ஜூஸ் எடுத்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறாரு. யூசுப் நபிட்ட விளக்கம் கேட்கிறாங்க. ஜெயிலான இருக்கிறாங்க. யூசுப் நபியே, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கனவு கண்டோம். அப்ப யூசுப் நபி சொல்றாங்க, யாரு ரொட்டியை தூக்கிட்டு போகும்போது பறவை தின்றுச்சோ அவன் கதை முடிஞ்சு வச்சுப்பான், ரிஸ்க் முடிஞ்சு வச்சுன்னு காட்டுறான்ல. அதனால அவன் தண்டனைக்கு உதவன ஆவான். பாருங்க, ரொட்டியை தின்னுட்டு போனோம்னா சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம். அப்ப ரொட்டியை தின்னுட்டு போன மாதிரி கனவு கண்டதுனால உனக்கு என்ன ஏற்படும்? நீ தான் அந்த அரசனுக்கு எதிராக போன கண்டுபிடிச்சிருவாங்கப்பா, உனக்கு தண்டனை கிடைக்கும். நீ திராட்சை ரசம் புளிஞ்ச பாரு, அரசனுக்கு அந்த புளிஞ்சு கொடுக்கிற டியூட்டி உனக்கு கிடைக்கும். நீ தப்பிச்சுக்கிற, நீ விடுதலை ஆகிற, நீ விடுதலை ஆக மாட்ட அப்படின்னு வியாக்கியானம் கொடுத்தாங்க. அப்படி நடந்துச்சு. அப்ப என்ன மாதிரி கனவு கண்டாங்களோ அதை ஒட்டிதான் பலன் நடந்தே தவிர அதுக்கு எதிராக என்ன செய்யல, நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதே யூசுப் நபி அதே சூறாவுடைய இன்னொரு கனவு இன்னொருத்தர் காண்றாரு. யாரு? மன்னர் காண்றாரு. என்ன காண்றாரு? அவரு காண்றாருன்னு கேட்டா அது ஒரு ஆச்சரியமான கனவு. அவரு கனவுல 7 குளுத்து போன 7 மாடுகள், நல்லா குழு இருக்கக்கூடிய 7 மாடுகள், மெலிஞ்சி போன ஒரு 7 மாடு, மொத்தம் 14 மாட்டை கனவுல காண்றாரு. அதுல என்ன பண்ணுதுன்னு கேட்டா, மெலிஞ்சு போன 7 மாடுகள் குளுத்து போன 7 மாடுகளை தின்றுது. மாடு சைவம் திங்காது, ஆனா மாடு மாடை திங்குது. எப்படி திங்குதுன்னு கேட்டா, மெலிஞ்ச மாடுகள் கொளுத்த மாடுகளை சாப்பிடுது. மன்னர் கூப்பிட்டு ஏதாவது விளக்கம் இருக்காப்பான்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு ஒருத்தருக்கு விளக்கம் சொல்ல தெரியல யாருக்குமே. அப்ப இந்த தப்பிச்சு போனான்ல ஒருத்தன், இந்த கனவு கண்டு யூசுப் விளக்கம் கேட்டாலே அந்த ஆள் யாவப்படுத்துறான். அங்க ஒருத்தர் இருக்காரு ஜெயில, அவர் சொன்னபடி நான் தப்பிச்சு வந்துட்டேன், அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அவர் கூப்பிட்டு விளக்கம் கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு? யூசுப் விளக்கம் சொல்றாரு. எப்படி விளக்கம் சொல்றாருன்னு கேட்டா, அதாவது நீங்க கனவு கண்டது மன்னர், சாதாரண ஆள் கண்டா அது வேற அர்த்தமா இருக்கும். மன்னர் கனவு காணும் போது மன்னருக்கு பொருத்தமான பலனா தான் இருக்கணும். அப்ப 7 மெலிஞ்ச மாடுகள் என்பது வறண்ட 7 வருடங்கள், மழைகளை இல்லாம வறட்சியான 7 வருடங்கள். கொளுத்த 7 மாடுகள் என்பது செழிப்பான 7 வருஷங்கள். அப்படி வியாக்கியானம் தர்றாரு. செழிப்பா 7 வருஷத்துக்கு செழிப்பான ஒரு நிலைமை இருக்கும், செழிப்பா இருக்கும், நல்ல தானியங்கள்லாம் விளைஞ்சிருக்கும். அடுத்து ஒரு 7 வருஷத்துக்கு மழை இருக்காது. 7 வருஷத்துக்கு பஞ்சம் பிடிச்சி தலை வச்சு ஆறும். அந்த 7 வருஷ பஞ்சமும் இந்த 7 வருஷம் செழிப்புல சம்பாரிச்செல்லாம் திண்டு போயிடும். இந்த 7 வருஷம் செழிப்புல நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்களே அதையெல்லாம் தின்னுட்டு போயிடும். இதான் உன்னுடைய கனவுக்கு விளக்கம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 7 வருஷம் செழிப்பான வருஷத்தை ஒழுங்கா நீ பயன்படுத்திக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் உனக்கு மெசேஜ் தர்றான். 7 வருஷம் செழிப்பா இருக்கும் பாரு, அந்த நேரத்தில் திண்டு முடிச்சிடாம இன்னொரு 7 வருஷம் பஞ்சகாலம் வரப்போகுதுங்கிறத விளங்கி சேமிச்சு வச்சுக்க, இந்த மெசேஜ் தான் அல்லாஹ் உனக்கு தர்றான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நடந்துச்சு. இவரையே அந்த உணவு மந்திரியாக அவர் ஆக்குறாரு. இவரே என்ன செய்யறாரு? அந்த உணவுகளை சேமிச்சு வச்சு சிறப்பான ஆட்சி பண்ணார்னு சொல்லி இதே சூரா யூசுப்ல நீங்க பார்க்கலாம். 42வது வசனத்திலிருந்து 49 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, கனவில் எந்த மாதிரி பார்த்தார்களோ அதை ஒட்டி தான் நடக்குது பாருங்க. மெலிந்த மாடு, பஞ்சமான வருஷங்கள்,
கொளுத்த மாடு செழிப்பான வருஷங்கள், 7 மாடு 7 வருஷங்கள். அப்ப எதிரா நடக்கல, என்ன மாதிரி கனவு காண்றாங்களோ இப்படித்தான் பலன். நீங்களும் விளக்கலாம். நம்ம ஒரு கனவு கண்டோம்னா இது எப்படி எல்லாம் எடுத்துக்கொள்வது. அதே மாதிரி பாருங்க, சூரத்துல் ஃபத்ஹ்ல இன்னா ஃபத்ஹ்னா லக வருது இருக்குதா, அதுல அல்லாஹ் சொல்றான், லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக் லததுகுலுன்னல் மஸ்ஜிதுல் ஹராம இன்ஷா அல்லாஹு ஆமினீன முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன லா தகாஃபூன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு கனவு வருதுங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், முஹம்மதே நீ ஒரு கனவு கண்டீரே, அந்த கனவை அல்லாஹ் இப்போது மெய்ப்படுத்தி விட்டான். எந்த கனவு காண்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்றாங்க. எப்படி காண்றாங்கன்னா, எப்ப காண்றாங்க? ஊரை விட்டு விரட்டப்பட்டு மதீனாவுல போய் இருக்கும்போது கனவு காண்றாங்க. எப்படி கனவு? பெரிய கூட்டத்தோட, சில பேர் மொட்டை அடித்தவர்களாக, சில பேர் முடிகளை கத்தரித்தவர்களாக. ஹஜ்ஜில் செய்வாங்கல்ல, ஹஜ் காரியத்தை செஞ்சுட்டு மொட்டை அடிப்பாங்க, அந்த முடியை கொஞ்சம் குறைச்சிக்கணும். சில பேர் முடியை குறைத்தவர்கள், சில பேர் முடியை மலித்தவர்கள். அப்படி ஒரு கூட்டத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போறாங்க. கனவுல போய் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள நுழையிறாங்க. எங்க இருந்து விரட்ட போடுறாங்களோ அங்க நுழையிறாங்க. இது மதீனாவுக்கு வந்தவங்க இந்த கனவை காண்றாங்க. ஒரே வருஷங்கள் ஓடி போச்சு. அந்த மறுபடியும் நுழையிறாங்கல்ல மக்கா வெற்றியில, அப்ப அந்த ஆயத்தை இறக்குறான், முஹம்மதே அல்லாஹ் உனக்கு ஒரு கனவுல காட்டினானே அதை இப்போது மெய்ப்படுத்துகிறான். லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு அர்-ருயா, ரசூலுக்கு காட்டிய கனவை அல்லாஹ் மெய்ப்படுத்துகிறான். என்ன கனவு கண்ட? மஸ்ஜிதுல் ஹராமிலே நுழைவதாக கனவு கண்டாயே. சில பேர் மொட்டை அடித்தவர்களாக, சில பேர் முடிகளை கத்தரித்தவர்களாக நுழைவதாக கனவு கண்டீர்களே, உங்களுக்கு எல்லாரும் பயந்து நிற்பார்கள். அப்படி கனவு காண்றான், எல்லாம் ஒதுங்கலாம். அப்படி காண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க பயந்து ஓடி போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் கனவு காட்டுறான், இவங்க பயமற்றவர்களாக தைரியமா உள்ள நுழைவார்கள் காட்டுறான். அது நடந்துச்சு. நடக்கும்போது அல்லாஹ் சொல்றான், அந்த கனவை நான் மெய்ப்படுத்தினேன். எப்படி பார்த்தாங்களோ அப்படியே நடக்குவாங்க, மாத்தி நடக்கல. நுழையிற மாதிரி கண்டா நுழையாதுன்னு விளக்கம் செய்யணுங்கிறானுங்க. நுழையிற மாதிரி கனவு கண்டா நுழைய மாட்டீங்கன்னு அர்த்தம், சாகுற மாதிரி கனவு கண்டா பழக்குவீங்கன்னு அர்த்தங்கிறானே, அது இல்லைன்னு சொல்றேன். எப்படி கனவு கண்டார்களோ அப்படியே தான் அந்த கனவு பழிக்குது. அப்ப இது குர்ஆன்ல இருந்து காட்டக்கூடிய கனவுகள். அதே மாதிரி இன்னொரு கனவு அல்லாஹ் காட்டுறான் பாருங்க, பத்ர் போர்க்களத்துல. பத்ர் போர்க்களத்துல சஹாபாக்கள் எல்லாருக்கும் ஒரு கனவு காட்டுறான். எல்லாருக்கும் கனவு, ரசூலுல்லாஹ்வுக்கும் கனவு காட்டுறான். என்ன கனவு காட்டுறான்னு கேட்டா, எதிரிகள் இருக்காங்கல்ல அவங்க அதிகமா இருக்கிறாங்க, நம்ம கம்மியா இருக்கிறோம். இது நல்லா தெரிஞ்ச விஷயம். நம்ம 300 அவன் 1000. ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல அல்லாஹ் எப்படி காட்டுறான்னு கேட்டா, இங்க என்னமோ 1000 பேர் இருக்கிற மாதிரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி, அங்க என்னமோ ஒரு 25 பேர் இருக்கிற மாதிரி அல்லாஹ் காட்டுறான். இந்த பக்கம் பெரிய கூட்டமாகவும் அந்த பக்கம் குறைந்த கூட்டமாக இருக்கிற மாதிரி அல்லாஹ் காட்டுறான். நடைமுறையில் எப்படி இருந்துச்சுன்னா மாத்தமா தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் விளங்கிட்டாங்க, கூட்டம் ரொம்ப இருந்தாலும் வெற்றி நமக்கு தான் அல்லாஹ் சொல்றான். நம்ம பக்கம் தான் ரொம்ப காட்டுறான். ரொம்ப கொஞ்சம் பேர் நம்ம இருக்கிறோம், நமக்கு பின்னாடி பெரிய கூட்டமா அல்லாஹ் காட்டுறான். நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, அத குறைஞ்ச கூட்டமா அல்லாஹ் காட்டுறான்னு சொன்னா அவன் அடிபட்டு போவான், நம்ம கை ஓங்கும்ங்கிறத அல்லாஹ் இப்படி காட்டுறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இது யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா. இது அன்பால் 43ல, சூரத்துல் அன்பால்ல 43ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே உமது கனவிலே அவர்களை குறைந்த எண்ணிக்கை உடையவர்களாக அல்லாஹ் உனக்கு காட்டினான். குறைந்த எண்ணிக்கை உடையவர்களாக அல்லாஹ் உனக்கு காட்டினான். அதிக எண்ணிக்கை உடையவர்களாக காட்டியிருந்தால் நீங்கள் அப்போது ஆடி போயிருப்பீர்கள், அப்போது தளர்ந்திருப்பீர்கள், அப்போது நீங்கள் சிதறி போயிருப்பீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் காட்டினான், நீங்கள் ஜெயித்தீர்கள் சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான், வெற்றியை எப்படி சொல்லி காட்டினான், வெற்றி பெறுவீங்கன்னு தோத்து போற மாதிரி கனவு காட்டல. கனவு கண்டா அப்படிதான் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. தோக்குற மாதிரி கண்டா வெற்றி, வெற்றி பெற மாதிரி கண்டா தோல்வி, இப்படி வியாக்கியானம் கொடுக்குறான். அல்லாஹ் எப்படி காட்டினானா, அவங்களை குறைச்சி காட்டினா உங்களை அதிகமா காட்டினான். அதுக்கு என்ன அர்த்தம், அவன் தோப்பான் நீ ஜெயிப்ப. அந்த செய்தி அல்லாஹ் எப்படி சொல்றான், கரெக்டா தான் சொல்றான், மாத்திக்கிட்டு சொல்லல. விளங்கிருச்சா? இது அன்பால்ல வரக்கூடிய இது ஒரு கனவு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? 10 நாள் ஏத்திகாஃப் இருக்காங்க ரமலான் மாசத்துல, லைலத்துல் கத்ருக்காக வேண்டி. தெரியல, ஒரு ராத்திரி கனவு வருது, லைலத்துல் கத்ருடைய இரவில ரசூலுல்லாஹ் சஜ்தா செய்யறாங்க. நெற்றியில எல்லாம் மண் படுது, சேறு சகதியிலையும் மழை ஊத்துது. மழையில சஜ்தா செய்யற மாதிரி நான் கனவு கண்டேன். ஒரு நாள் காலையில சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவில
நான் வந்து மழையில அந்த தரதானே சிமெண்ட் எல்லாம் கிடையாது, மழை பெஞ்ச சகதியா போயிடும், அந்த சேரு சகதியில நான் சஜ்தா செய்கிறேன். அந்த மாதிரி ஒரு காட்சியை கனவுல கண்ட. அதனால வர லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு மழை பெய்யும் அப்படிங்கறத நான் விளங்குறேங்கிறாங்க. அந்த ராத்திரி மழை பெய்யுது. அந்த ராத்திரி ரசூலுல்லாஹ் சஜ்தா செய்யறாங்க. அதே மாதிரி நினைக்கிறாங்க. என்ன மாதிரி அவங்க கண்டாங்களோ அதே மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்காக வேண்டி ஒவ்வொரு லைலத்துல் கத்ர்ல மழை பெய்ய நினைக்க கூடாது. அந்த வருஷத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த அந்த லைலத்துல் கத்ர்ல நீங்க மழையில் நனைந்து கொண்டு அந்த இரவை அனுபவிப்பீர்கள் நல்லா காட்டுனா, அதே மாதிரி மழை அன்னைக்கு காலையில சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி மழை பெஞ்சிச்சு. அன்றைக்கு இரவு ஒத்தப்படையா இருந்தது. அன்னைக்கு மழையில் நினைந்து அந்த சேறு சகதி எப்படி எல்லாம் இருக்குன்னு வர்ணிச்சாங்களோ அப்படியே நடந்தது என்று சொல்லி சஹீஹுல் புகாரியில 813வது ஹதீஸ் முதல் வாலிபுல பார்க்கலாம். 813வது ஹதீஸ்ல இதை நீங்க பார்க்கலாம். அப்ப லைலத்துல் கத்ர் இரவுல மலையில் நுழையிற மாதிரி கனவு கண்டாங்க. லைலத்துல் கத்ர் இரவுல மனதில் நனைஞ்சாங்க. எப்படி நடந்துச்சு? காட்டின மாதிரி நடந்துச்சு. காட்டினதுக்கு மாத்தமா என்ன செய்யல, நடக்கல. எதுக்கு எல்லாம் சொல்றேன்னு கேட்டா, நீங்கள் கனவு கண்டீங்களே ஆனால் ஒண்ணு நேரடியா அதுவே நடக்கும், அல்ல அதுக்கு பொருத்தமா நடக்கும். ஒண்ணு அதுவே நடக்கும், அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தமா உள்ளது என்ன செய்யும், நடக்கும். இந்த நேரடியா நுழையிற மாதிரி கண்டாங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல, அதுவே நடந்துச்சு. 7 மாடு திங்கிற மாதிரி கண்டாங்க, மாடு திங்கல, அது திங்காது, அதுவே நடக்கும். விளங்கிட கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு நடக்கும். அதை ஒட்டி வேற ஒரு விஷயம் என்ன செய்யும், நடக்கும் புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல கனவுகளை காண்றாங்க. பல கனவுகளை காண்றாங்க. எப்படி காண்றாங்க பாருங்க. எனக்கு மக்கள் எல்லாம் அப்படி எடுத்து காட்டப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நாள் கனவு கண்டேன். கனவுல எல்லா மக்களும் வர்றாங்க. சில பேர் வந்து சட்டை போட்டுருக்காங்கல்ல, அந்த சட்டையை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில பேருடைய சட்டை எவ்வளவு இருக்குன்னு கேட்டா இவ்வளவுக்கு தான் இருக்கு, இந்த பிரேசியர் மாதிரி இவ்வளவுக்கு இருக்குது. இந்த மார்பு அளவுக்கு தான் சில பேர் சட்டை போட்டிருந்தாங்க. சில பேருடைய சட்டை இன்னும் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு. சில பேர் சட்டை இந்த வயிற்று அளவுக்கு இருந்துச்சு. சில பேர் சட்டை இது கூட இருந்துச்சு. சில பேருக்கு முட்டுக்கால் வரைக்கும் சட்டை. பல மக்களை காட்டுறான், அல்லாஹ் காட்டுறான், எல்லா மனிதர்களையும் காட்டுறான், சகாபாக்களை பூரா ரூம்ல எல்லாம் நிக்கிறாங்க. எப்படி அல்லாஹ் காட்டுறான்னு கேட்டா சட்டையுடைய சைஸை சின்னது பெருசாக்கி காட்டுறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமர் இருக்காரு, அவருக்கு ஒரு சட்டை போட்டிருந்தாரு. அவர் சட்டை தரையில ஈடுபடுது. சில ஆளுகளுக்கு சட்டைன்னு போட்டு இவ்வளவு தான் இருக்குது, சில ஆளுகளுக்கு இவ்வளவு இருக்குது, சில ஆளுக்கு இவ்வளவு இருக்குது. உமரை நான் கண்டேன், அவர் சட்டை வந்து தரையில இழுபடக்கூடியதை கண்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே உமர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய அப்படின்னா என்ன ரசூலுல்லாஹ் பெரிய சட்டை போட்டு இதை பார்த்திருக்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவ்வளவு தகு யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம், நாங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால தீன், தீன் தான். மத்த அரதீன் காதீன்ல இருக்காங்க, நீ முழு தீன்ல இருக்கிறீங்களா, அதான் வேற என்ன, எல்லாம் அரதீன் காதீன்ல இருப்பாங்க, நீ எப்படி இருக்கிற, தீன்ல பர்ஃபெக்டா இருக்கிற, அதனால உனக்கு பெரிய சட்டையெல்லாம் போட்டு காட்டுறான். அப்ப சட்டைங்கிறது மனிதனுக்கு ஒரு கௌரவத்தை உண்டாகக்கூடியது. பெரிய சட்டை போட்ட மாதிரி கண்டோம்னா அது என்ன விளங்கிறது, பெரிய சட்டை அப்படி மூணு நல்ல விஷயங்கள் நம்மள அப்படி மூடுது, நல்ல கண்ணியமா எல்லாம் வைக்கிறான். அவுத்து போட்டு போற மாதிரி காட்டா தீன் இல்லைன்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். அவுத்து போடுற மாதிரி சட்டியோட வர்ற மாதிரி கண்டா ஆஹா நம்மள்ட்ட தீன்ல என்னமோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அப்படிதான் விளங்கிக்கணும். அப்ப சட்டைக்கு என்ன வழக்கம், ஏற்கு மாதிரி வழக்கம் கொடுக்கல. சட்டை முழு சட்டை போட்டாருன்னு சொன்னா ஃபுல்லா சட்டை அந்த முழங்கால் தரையில இடுபடுற மாதிரி போடுறாரு, அதுக்கு தீனுங்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கனவுல வந்து ஒரு பாத்திரம் கொண்டு வரப்பட்டது, அதுல பால் இருந்தது. அந்த பாலை நான் என்ன குடித்தேன். பால் குடிச்சு அந்த பாலுடைய குளிர்ச்சி விரல் நகங்கள் வரைக்கும் தெரிஞ்சிச்சு. அப்படியே அந்த இன்பத்தை வந்து உடம்பு முழுசு நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப உடனே கேட்கிறாங்க, அப்படின்னா என்ன கனவுல நீங்க பால் குடிச்சது என்ன அர்த்தம்? சாதாரண பால் குடிக்கிறது, கனவுல பால் குடிச்சதாக நீங்க கண்டீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்? காலல் இல்மு, கல்விதான், ஞானத்தால எனக்கு தந்திருக்கேன், வேற என்ன அல்லாஹ்வுக்கு அர்த்தம். கனவுல பால் குடிச்ச என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட கேட்டா மூத்தா போயிருவோம், ஒரு வாரத்தில் மூத்தா போயிருவோம். அதை திருப்பி கேட்டா பால் குடிச்சா ஒரு வாரத்தில் மண்டையை போட்டுருவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பால் கொண்டாந்து தர்றாங்க, குடிக்கும். பாலுங்கிற ஒரு நல்ல விஷயம், ஒயிட்டு வெண்மை தூய்மை நல்லதுக்கு சொல்ற ஒரு அடையாளம். அதை குடிக்கிற மாதிரி கனவு கண்டோம்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் அறிவை தர்றான். ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, விளக்கம் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா அதே மாதிரி இன்னொரு கனவு காண்றாங்க, தங்க காப்பு. தங்கத்தினால 2 காப்பை கொண்டாந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையில கொண்டாந்து ஒருத்தர் வைக்கிறார் மலக்கு. கனவுல பச்சோ நல்ல கனமா இருக்குது, கனமா இருக்குது, ரொம்ப அற்புதமா கவர்ச்சியாவா இருக்குது. ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க. உடனே அந்த கனவுல வந்த மலக்கு என்ன சொல்றாரு, கனவுல வந்தவர் ஊதி உடையுது அப்படிங்கிறாங்க. கனமா தான் இருக்குது, பூண்டு ஊதுறாங்க, ஊதுன பறக்குது. கனமாக இருந்த தங்க காப்புகள் 2ம் அது வந்து ஊதி விட்டோன்னு என்ன செய்யுது, பறக்குது. உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா முழிச்சிடுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு பிறகு 2 பேர் 2 பொய்யங்க நபின்னு சொல்லுவார்கள், அவர்களை வந்து நான் ஊதி என்ன செஞ்சிருவேன்,
அவங்க அணைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம்டாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல 2 பேர் நபின்னு சொன்னாங்க. யார் சொன்னா? அந்த யமாமாவை சேர்ந்த ஒருத்தன், சன்னாவுல உள்ள ஒருத்தன், 2 பேரும் நினைஞ்சாங்க முசைலமான்னு ஒருத்தன், அவன் தன்னை நபின்னு சொன்னான். எப்படி சொன்னா, நீ உன்னை நபி நான் ஒத்துக்கிறேன், உனக்கு பிறகாச்சும் நீ நபின்னு அறிவிச்சிரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டான் மதீனாவுல வந்து. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த கனவுல கண்டபடியே அவங்க காலத்துல நினைஞ்சா அந்த அனஸ் ஒருத்தனும் முசைலமாண்டு ஒருத்தனும் இப்ப நபின்னு சொன்ன ஒரு கூட்டம் சேரும்போது நம்மளும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனானு. 2 பேருமே கொல்லப்பட்டுட்டாங்க. அபூபக்கர் காலத்துல, உமர் காலத்துல 2 பேருமே கொல்லப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல தோன்றினாங்க. தோன்றி செல்வாக்கில் தோன்றுவார்கள் என்ற அறிவிப்பும் கிடைக்குது. அவர்கள் செல்வாக்கு இழந்து விடுவார்கள், நீ ஊதி விட்டோட பறந்துருவாங்க, உன் மார்க்கத்துக்கிட்ட வந்து நிக்க மாட்டாங்க என்ற அறிவிப்பும் சேர்த்து கிடைக்குது. அப்ப தங்கமா பார்த்தா தங்கமா இப்ப நல்லது மாதிரி தெரியுது. ஆனா காத்தோட வெளியில பூசிருக்கு அர்த்தம். தங்க மாதிரி தெரியுதே தவிர அது என்னது, ஊதி விட்டா பறக்கிற மாதிரி உள்ளது அப்படின்னு கனவு. அப்ப இந்த மாதிரி எல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுகள் நிறைய பாக்குறாங்க. அதே மாதிரி சொர்க்கத்துல ஒரு மாளிகையை பாக்குறாங்க. அந்த மாளிகையில உமர் அலில யாருக்குரிய மாளிகைன்னு கேட்கிறாங்க. இது உமருடைய மாளிகைன்னு சொல்லப்படுது. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ உமர் நீ சொர்க்கத்துக்கு போவே, உனக்கு ஒரு மாளிகை இருக்குறாங்க பாத்தேங்கறாங்க. பிலால கனவுல பாக்குறாங்க. கனவுல பிலால பார்க்கல, பிலாலுடைய சத்தம் அவர் நடக்கிற செருப்பு ஓசையை கேட்கிறாங்க. அதை இங்க அறிவிக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? பிலால் சொர்க்கத்துக்கு போவாரு அப்படிங்கிற மாதிரியான அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு கனவு காண்றாங்க. ஒரு அம்மா கனவு, உம்மு ஹராம்ங்கிற அம்மா கனவு காண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கப்பல்ல ஏறி பிரயாணம் பண்ற மாதிரி கனவு காண்றாங்க. அந்த காலத்துல கப்பலே கிடையாது, கப்பல் படையெல்லாம் அந்த பகுதியில் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதிர்காலத்தில் என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் கப்பற்படையை உண்டாக்குவார்கள், அந்த கப்பற்படையில நீ ஒருத்தியா போவ அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவோம். அதே மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல்ல கப்பற்படையை உண்டாக்குறாங்க. கப்பற்படை பிரம்மாண்டமான கப்பற்படை யார் உண்டாக்குறா? முஆவியா. அதுல இவர் உம்மு ஹராம் அந்த அம்மாவும் போய் அந்த போர்ல இவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த ஊழியம் செய்வதற்காக பங்கெடுத்து அதுல அவங்க மரணிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி எப்படி கனவு கண்டாங்களோ அப்படியே கப்பல்ல ஏறி போய் மௌத்தா போற மாதிரி கனவு கண்ட உடனே நீ கப்பற்படை ஒண்ணு உண்டாகும், அதுல நீனு பிரயாணப்பட்டு போவ, அதுல நீ அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாவன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க இது மாதிரியான ஒரு இதை பாக்குறோம். அபூ தல்ஹாவுடைய மனைவி ருமைசாங்கிறவங்க சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி கனவு கண்டு அதை சொல்றாங்க. கனவுல என்ன மாதிரி கண்டாங்களோ அதே மாதிரி மக்காவுல இருக்கும்போது கனவு காண்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கனவு காண்றாங்க? பேரிச்ச மரங்கள் நிறைந்த ஒரு ஊர், அந்த ஊருக்கு விரட்டப்பட்டு ஓடுற மாதிரி கனவு காண்றாங்க. மக்காவுல இருக்கும்போது பேரிச்ச மரங்கள் நிறைஞ்ச ஒரு ஊருங்க, ஊர் தெரியுது, பார்த்தாலும் பேரிச்ச மரமா இருக்குது, அந்த ஊருக்கு விரட்டி விடப்படுறாங்க. இது நான் கனவு கண்டேன். ஆனா நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னு கேட்டா பாருங்க, கரெக்டா ரசூலுல்லாஹ் கூட ஒரு அளவுக்கு தான் ஊகிக்க முடியுது. நான் என்ன விளங்கிக்கிட்டேன்னு கேட்டா அது யமாமாங்கிற ஊரா இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா கடைசியில் அது மதீனாவா போச்சு. ரெண்டுலயும் பேரிச்சம்பழம் உள்ள ஊர், பேரிச்சம்பழம் உள்ள ஊரை எல்லாம் காட்டுறான. அப்ப யமாமாவா தான் இருக்கு, நம்மள யமாமாங்கிற ஊருக்கு போக வேண்டிய நிலைமை உருவாகும் என்று நினைத்து வைத்திருந்தேன். ஆனா அது என்னவாகிவிட்டது, அது மதீனாவை தான் காட்டிருக்கான். எனக்கு மதீனான்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு ஊருக்கு போவோங்கிறது தெரியுது, அந்த ஊர்ல பேரிச்சம்பழம் நிறைஞ்சிருக்கும் தெரியுது. அப்படி எனக்கு கனவு காட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி பத்ர் போர்ல, உஹது போர்ல அவங்களுடைய வாள் உடைக்கப்படுற மாதிரி கனவு காண்றாங்க. அப்ப சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்படும், என்னுடைய வாள் உடைக்கப்படுற மாதிரி கனவு கண்டிருக்கிறேன், அதனால பின்னடைவு ஏற்படும். பின்னடைவு ஏற்பட்டுச்சு. உஹது போர்ல ஒரு தளபதியா இருக்கிறவருடைய வாள் உடைஞ்சு போச்சுன்னா கெட்ட அறிகுறி தானே, என்னமோ ஏற்படும். நிறைய சேதங்கள் ஏற்பட்டுச்சு, நிறைய பேர் அன்னைக்கு மூத்தா போனாங்க, ஷஹீதானாங்க. அப்ப அந்த மாதிரி தான் நம்ம கனவுகளை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். கனவு என்பது என்னென்ன மாதிரி காணுகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம நடக்கும். இப்படி நிறைய கனவுகள் குர்ஆன்ல பூரா ஹதீஸ்ல பூரா பார்க்கலாம். அப்ப இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு வந்தால் இதை ஒட்டி இதுவே நடக்கும் அல்ல இதை ஒட்டி நடக்கும். எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, ஒரு பயங்கர பணக்கார மாதிரி ஒரு கனவு காண்றீங்க, பணமே கிடைக்கும், அல்லது ஒரு மனசுக்கு நிறைவு அடையக்கூடிய ஒரு செய்தி கிடைக்கும், இன்னைக்கு கிடைக்கும் எடுத்துக்க கூடாது, 10 வருஷத்துல கிடைக்கலாம், 5 வருஷத்துல கிடைக்கலாம். நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நல்லா சொல்றான். இப்படித்தான் உங்களுடைய கனவுகள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இதுக்கு மாதிரி நிறைய உதாரணங்கள், அவ்வளவு கனவு சொல்லல, அது 2 நாள் வேணும். அவ்வளவு கனவுகள் ஹதீஸ்ல பாக்குறோம். எல்லா கனவுகளும் பார்த்த மாதிரி நடந்திருக்குது, நிறைவேறி இருக்குது, அல்லது பார்த்ததை ஒட்டி நிறைவேறி இருக்கு, எதிர்த்து நிறைவேறவே இல்லை, ஏற்கு மாற நிறைவேறவே இல்லை. இதுல